ஃபஸ்ட் டைம் ஒரு சாண்ட்விச் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நாமளே ரெடி பண்ணி செஞ்சுருக்கிற இந்த சாண்ட்விச் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டிலே வந்து என்றைக்காவது ஒரு நாள் செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எபிசோடு வந்து பார்ட் 1 நான் போட போகிறேன். ஏன்னா மயோனைஸும் நான் வந்து சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு தான் இதில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஒரு 3 பழுத்த தக்காளியை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 வரமிளகாவும் உப்பும் தேவையான அளவுக்கு போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா வந்து எடுத்துருங்க. அது நல்லா வெந்துடும். அதை அரைக்கிறதுக்கு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ மயோனைஸ் ரெடி பண்ணணும். அதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 4-5 பால் பூண்டு, 1/2 ஸ்பூன் போல் மிளகு, கொஞ்சோண்டு சால்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வினிகரும் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரே ஒரு முட்டையோடு சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு டைமும் அடிக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா அடித்தோம் அப்படின்னா நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வினிகர் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து மயோனைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட்விச் செய்கிறத பார்க்கலாம்.